அன்பர்களே, பெங்களூரு பெட்டதாசனபுரம் சிவவிஷ்ணு கோவிலை இன்று தரிசிக்கிறோம். இந்த திருக்கோவில் பெங்களூருவில் பெட்டதாசனபுரம் என்னும் பகுதியிலே அமைந்துள்ளது. பெங்களூரு எலக்ட்ரான் சிட்டி அருகிலே அமைந்துள்ளது. இங்குள்ள குன்றின் மீது இருக்கும் கற்கோட்டைக்குள்ளே சிவனுக்கும் திருமாலுக்கும் அருகருகே அமைந்துள்ளன. இந்த சிவபெருமான் காசி விஸ்வநாதர் என்றும் விஷ்ணு ஸ்ரீ திம்மராய சுவாமி என்றும் திருநாமம் பெற்றுள்ளனர். இந்த பகுதியை நெருங்கும் போதே குன்றையும் கோபுரத்தையும் நாம் பார்க்கிறோம். அடிவாரத்தில் அழகிய வரவேற்பு வளைவு உள்ளது. இரு கோவில்களின் பெயர் பலகையும் உள்ளன. மலையில் உள்ள கோட்டை 1000 ஆண்டுகள் பழமையானது. ஏராளமான கற்களை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி இடையில் சாந்து பூச்சி இன்றி கட்டப்பட்டுள்ளது. கோட்டையும் கோவிலும் சோழர்கள் கட்டியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த கோட்டையிலிருந்து பெட்டதாசனபுர கிராமத்தை நாம் முழுமையாக பார்க்கலாம். கௌதம மகரிஷி இங்கு தவம் செய்து பெருமாள், லக்ஷ்மி, பத்மாவதி தேவியரோடு தரிசனம் செய்தார். இதனால் பெருமக்களுக்கு இந்த சன்னதி மீது பக்தி ஏற்பட்டது. இங்கே பெருமாளுக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, திம்மராய சுவாமி என்று பெயர் ஏற்பட்டது. ஸ்ரீ பூமி நீல திம்மராய சுவாமி என பெயர் ஏற்பட்டது. கௌதம ரிஷி திம்மராய சுவாமி மற்றும் காசி விஸ்வநாதரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அதன் பின் இந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் கோட்டையையும் கோவிலையும் அமைத்தனர். பெட்டா என்றால் மலை, தாசன் என்றால் தொண்டர். இறை தொண்டராகிய கௌதமர் தவம் செய்து தொண்டாற்றிய ஊர் என்பதால் ஊரின் பெயர் பெட்டதாசனபுரம் என பெற்றது. இங்கு ஹரியும் ஹரனும் ஒன்று என்னும் கொள்கை பின்பற்றப்படுகிறது. இதனால் திருமாலுக்கு உகந்த புரட்டாசி மாதத்திலே சிவபெருமானுக்கும், சிவனுக்குரிய கார்த்திகை மாதத்திலே திருமாலுக்கும் இங்கே சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இந்த பகுதி மக்களுக்கு திம்மராய சுவாமியே குலதெய்வம். ஈசான்ய மூலையிலே கல்யாணி புஷ்கரணி என்னும் தெப்பக்குளம் உள்ளது. இதில் நீர் எப்போதும் வற்றுவதில்லை. இங்கு அரச மரமே தலவிருட்சம். இதன் இடப்புறம் திம்மராய சுவாமியினுடைய ஆலயம் அமைந்துள்ளது. கொடிமரம், கருடாழ்வார் தரிசித்து படிகள் ஏறினால் வெளிப்பிரகார மண்டபத்திலே ஜெய விஜய துவாரபாலகர்கள் உள்ளனர். கருவறையில் சுமார் 4 அடி உயரம் கொண்ட திம்மராய சுவாமி ஸ்ரீதேவி பத்மாவதி தாயாரோடு காட்சி தருகிறார். கருவறையை அடுத்து நாகர், அனுமன் சன்னதிகள் உள்ளன. ஸ்ரீ பத்மாவதி தாயார் தனி சன்னதியிலே உள்ளார். வலப்புறம் கல் மேடையின் மேல் காசி விஸ்வநாதர் ஆலயம் உள்ளது. கோவிலின் முன்புறம் பெரிய விளக்கு தூண் உள்ளது. பலிபீடம். நந்தியை கடந்து சென்றால் விதானத்தில் உமாமகேஸ்வரர், விநாயகர், முருகன் ஆகிய சுதை உருவங்கள் உள்ளன. கருவறை வாயிலில் துவாரபாலகர்கள் உள்ளனர். உள்ளே லிங்க திருமேனியராய் காசி விஸ்வநாதர் காட்சி தருகிறார். அருகிலே விசாலாட்சி உள்ளார். இங்கு உள்ள நந்தி விசேஷமானவர். இவருக்கு மேல் விதானத்தில் நாகர் உள்ளார். இவர்களை தரிசித்தால் நாகதோஷம் அகலும். வைகுண்ட ஏகாதசி, மகாசிவராத்திரி, யுகாதி, புரட்டாசி சனிக்கிழமைகள், திருக்கார்த்திகை போன்றவை இங்கு விழா நாட்கள். திருக்கார்த்திகை திருவண்ணாமலை போல தீப விழா நடைபெறும். மனதிற்கு மகிழ்வும் மங்கள வரங்களையும் தரும் பெட்டதாசனபுரம் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் ஸ்ரீ திம்மராய பெருமாளையும் வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் நம சிவாய. கோவிந்தா கோவிந்தா.